பேசுகிற எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 11th உள்ள ஒரு டெரிவேஷன் வந்து பார்க்க போகிறோம். கைனமெட்டிக்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் அப்படிங்கிற ஒரு டெரிவேஷன். ஓகே, ஆக்சலரேஷன் அப்படின்னாலே வெலாசிட்டி பை என்னது டைம். இப்போ வெலாசிட்டினா என்ன? வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை என்னது டைம். இந்த ரெண்டு ஃபார்மா தெரிஞ்சாலே போதும், இந்த இதை ஈக்குவேஷனை முடிச்சிடலாம். ஓகே, இப்போ ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி பை டைம். இந்த டி ஏன் போட்டிருக்கேன்னா ஸ்மால் சேஞ்ச் இன் வெலாசிட்டி dv by dt. ஓகே, இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். a dt is equal to dv. இப்போ ஸ்டாப் வாட்ச் நான் கையில் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் எதில் இருக்கும்? ஜீரோவில் இருக்கும். அப்போ முடியும் போது என்ன இருக்கும்? ஏதோ ஒரு டைம் காட்டும். அதே மாதிரி வெலாசிட்டி காரை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது யூங்கிற வெலாசிட்டியில் இருக்கும், ஃபைனலாக முடியும் போது விங்கிற வெலாசிட்டி இருக்கும். இந்த ஏவை வந்து வெளியில் எடுத்துட்டேன், dt இன்டகிரேட் பண்ணால் டீன்னு மாறிடும். ஓகே, அடுத்து t0, அடுத்து dv இன்டகிரேட் பண்ணால் என்னது? வின்னு மாறிடும், VU. ஓகே, இப்போ ஒரு இடம் இருக்கு, ஃபர்ஸ்ட் மேலே உள்ள போய் உட்காரும், அந்த இடத்துல உள்ள போய் ஃபர்ஸ்ட் உட்காரும். ஓகே, டி உட்காந்தாச்சு. நடுவில் ஒரு மைனஸ் போட்டு கீழே உள்ள அந்த இடத்துல போய் உட்காரும், 0. அப்போ ஏ வந்துருது, டி மைனஸ் 0 என்னது? டி. ஓகே, அப்போ ஏடி வந்துருது, பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஃபர்ஸ்ட் வி மேலே போய் உட்காரும், நடுவில் ஒரு மைனஸ் போட்டு கீழே உள்ள போய் உட்காரும், வியூ வந்துடும். அது இந்த இடத்துல எழுதியாச்சு. இந்த மைனஸ் யூ அங்கே போகும்போது என்ன ஆயிரும்? பிளஸ் யூ ஆயிரும். இது ஒரு டெரிவேஷன். அடுத்து ரெண்டாவது, வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் ds ன்னு எடுத்துருக்கேன், dt. இப்போ ds ஈக்குவல் டு v இன்டு என்னது? dt. இந்த v க்கு பதிலா நான் யாருக்கு என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன்? u பிளஸ் at. இந்த dt இருக்கு அப்படியே போட்டாச்சு, இந்த ds அப்படியே இருக்கு போட்டாச்சு. ஒரு பொருள் 0 தொலைவில் இருந்து s தூரம் நகல்கிறது. ஓகே, அதான் என்னது? 0ல இருந்து s. அதே மாதிரி இங்க tt இருக்கிறதுனால ஸ்டாப் வாட்ச் ஃபர்ஸ்ட் 0ல இருக்கு, அடுத்து என்னது? t. அடுத்து 0ல இருக்கு, அடுத்து என்னது? t. இந்த u வந்து வெளியே வந்துடும். dt பண்ணா என்னது? t. dx பண்ணா என்னது? x. dy பண்ணா என்னது? y. அவ்வளவுதான். அடுத்து t dt இருக்கா? t dt. இது தலையில என்ன இருக்கு? 1 இருக்கதா இருக்கும். அப்பதான் தலையை கூட ஒரு 1 போட்டுங்க, 2. அதை அப்படியே கீழே போட்டுறோம். t ஸ்கொயர் பை என்னது? 2. இந்த ஒரு டேர்முக்கு பதிலா இந்த t ஸ்கொயர் பை 2 வந்துருது. இதுவும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் இந்த ds வந்து என்னன்னு மாறிடுது? s ன்னு மாறிடுது. ஃபர்ஸ்ட் இந்த மேல உள்ள போய் உட்காருவான், s நடுவில் ஒரு மைனஸ் போட்டு இந்த 0 அந்த இடத்துல போய் உட்காருவான், 0. அடுத்து இதான் அதே மாதிரி தான். இந்த t வந்து இந்த இடத்துல போய் உட்காரும். அப்போ t மட்டும் தான் ஒரு 0 போட்ட கணக்கு தேவை கிடையாது. எப்படி வரும்னா u இன்ட்டு t மைனஸ் 0ன்னு வரும். ஓகே, யூடின்னு போட்டாச்சு. அடுத்து இந்த t இந்த இடத்துல போய் உட்காரும், t ஸ்கொயர் பை 2 மட்டும்தான் வரும். ஏன் 0 வராது? 0 இந்த இடத்துல போடும்போது 0 பை 2 0 தான் வரப்போகுது. ஓகே, அப்போ a t ஸ்கொயர் பை 2 s மைனஸ் 0 என்னது? s. ஓகே, இதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? பாக்ஸ் போட்டு வச்சுக்கலாம். s இஸ் ஈக்குவல் டு ut பிளஸ் at ஸ்கொயர் பை என்னது? 2. அடுத்து மூணாவது டெரிவேஷன், ஆக்சலரேஷன் ஃபார்முலா என்னது? dv by என்னது? dt. ஒரு ds ஆல மல்டிப்ளை பண்ணி ஒரு ds ல என்ன பண்றேன்? டிவைட் பண்றேன். ஓகே, இப்போ இந்த ds இது கூட எழுதிக்கிறேன், இதை இது கூட எழுதிக்கிறேன். அப்ப dv by ds ன்னு ஆயிரும், ds by என்ன ஆயிரும்? dt ன்னு ஆயிரும். ds by dt எனக்கு என்ன ஆக்சுவலா என்னன்னு தெரியும்? டிஸ்டன்ஸ் பை டைம். அது என்னது? வெலாசிட்டின்னு தெரியுமா? அப்ப dv by இதுக்கு பதிலா என்ன போட்டுக்கலாம்? டிஸ்டன்ஸ் பை டைம் பதிலா வெலாசிட்டி. இந்த dv by ds அப்படியே இதுக்கு வந்துடும். ஓகே, இந்த ds by dt க்கு பதிலாக நான் என்ன போட்டிருக்கேன்? v ன்னு போட்டிருக்கேன். dv by என்னது? ds. ஓகே, அடுத்து இதை கொண்டு இதை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். a into ds equal to v dv ன்னு வந்துருது. அதே மாதிரி ஒரு பொருள் 0 தொலைவில் இருந்து s தூரம் நகர்கிறது. காரை வந்து இனிஷியல் வெலாசிட்டி u, ஃபைனல் வெலாசிட்டி என்னது? v. இந்த a வந்து எழுதி வச்சுக்கிறேன். ds இன்டகிரேட் பண்ண என்னது? s. மேலே உள்ள போய் உட்காருவான், s. இந்த இடம் எப்படி வரும்? a into s மைனஸ் 0 வரும். அப்போ a s, sலேருந்து 0 கழிச்சா s தான். ஓகே, அடுத்து என்னது? விக்கு மேலே 1 இருக்குது. அப்போ என்னது? வி ஸ்கொயர் பை என்னது? 2. அதே மாதிரி மேலே உள்ள போய் உட்காருவோம். அப்போ வி ஸ்கொயர் பை மைனஸ், அடுத்து கீழே உள்ள இந்த யூ இந்த இடத்துல போய் உட்காரும்போது மைனஸ் யூ ஸ்கொயர்னு வந்துடும். ஓகே, இங்கே எனக்கு இடதுகை பக்கம் என்ன இருக்குது? இது நான் என்ன போட்டாச்சு அடிச்சுக்கணும். ஓகே, இங்கே இடதுகை பக்கம் என்ன இருக்குது? as இருக்கு. இப்போ 2 இன்ட்டு என்னது? as. இந்த மைனஸ் u ஸ்கொயர் இங்கே வரும்போது என்ன ஆயிரும்? ப்ளஸ் யூ ஸ்கொயர் ஆயிரும். இப்போ வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2as. இந்த டெரிவேஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இது முக்கியமான 5 மார்க். இது அப்படியே நீங்கள் எழுதி வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் 11th ரிலேட்டடான பல வீடியோஸ் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த இடம் மட்டும் கொஞ்சம் புரியாமல் இருந்துச்சுன்னா திருப்பி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏ வந்து வெளியே வச்சுக்கோங்க, ds வந்து எஸ்ன்னு மாறிடும். அடுத்து vdv, அதை மட்டும் திருப்பி இங்கே எழுதிக்கலாமா? vdv. ஓகே, uv. இப்போ v ஸ்கொயர் பை என்னது? 2. இது தலையில் 1 இருக்கா? அப்போ 2 பை என்னது? 2. ஓகே, அடுத்து என்னது? u. ஃபர்ஸ்ட் இந்த u வந்து இந்த இடத்துல போய் உட்காரும். அப்போ என்ன? சரி, v தானே ஃபைனல் வெலாசிட்டி. இப்போ v ஸ்கொயர் பை என்னது? 2. நடுவில் ஒரு மைனஸ் போட்டு திருப்பி இந்த u வந்து இந்த இடத்துல போய் உட்காரும். u ஸ்கொயர் பை என்னது? 2. இது ரெண்டுக்கும் 2 தானே இருக்குது. அப்போ அந்த 2 வெளியில் போட்டுக்கலாம். பொதுவாக போட்டுட்டு வி ஸ்கொயர் மைனஸ் என்னது? யூ ஸ்கொயர்னு போட்டுக்கிறேன். இடதுகை பக்கம் as, இங்கே at ut எல்லாம் அப்படியே வந்தது. அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த 2 கொண்டு கூட மல்டிப்ளை பண்ணி 2as. இந்த மைனஸ் யூ ஸ்கொயர் இங்கே வரும்போது என்ன ஆயிடுச்சு? ப்ளஸ் வி ஸ்கொயர்னு மாறிடும். ஓகே, பாய்.